பெரும்பாலான மக்கள் பயணம் என்று சொன்னாலே பயப்படும் அளவிற்கு தற்போதைய காலகட்டத்தில் அதிகப்படியான விபத்துக்கள் கோரமாக நடந்து கொண்டே இருக்கிறது. சாலை போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து என்று தற்போதைய காலகட்டத்தில் அனைத்து ரகங்களிலும் விபத்து அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. அந்த வகையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் 787 ரக விமானம் இன்று மதியம் 1:38 மணிக்கு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மேகானி நகரில் விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் மொத்தம் 230 பயணிகள் மற்றும் 12 ஊழியர்கள் இருந்ததாக அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்ததால் அந்த பகுதியே புகை மண்டலமாக தற்பொழுது காணப்பட்டது. தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுக்கள் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு உள்ளன. மேலும் உயிரிழப்புகள் நிமிடத்திற்கு நிமிடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக மொத்த உயிரிழப்புகள் எவ்வளவு என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை. பொதுவாக விமான விபத்துகளில் மற்ற போக்குவரத்தை காட்டிலும் அது மிகவும் ஆபத்தாகவே காணப்படுகிறது. காரணம், ஒரு சில விமான விபத்துகளில் இன்னும் வரலாறுகளிலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விமானமே மாயமாகி போகியும் உள்ளது. அதிலிருந்த உடல்களை கூட இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் எத்தனையோ அரசாங்கம் தத்தளித்திருக்கிறது. அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் நடந்த விமான விபத்துக்களை குறித்து தற்பொழுது பார்க்கலாம். டெல்லி அருகே சர்கி தாத்ரி என்ற பகுதியில் 1996ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி சவுதி ஏர்லைன்ஸ் மற்றும் கஜகஸ்தான் விமானங்கள் வானில் நேருக்கு நேர் மோதின. இந்த விபத்தில் 349 பேர் உயிரிழந்தனர். இது இந்தியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய விமான விபத்தாகும். 2010ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓவர் ரன் ஆகி பள்ளத்தாக்கில் விழுந்தது. இதில் 158 பேர் உயிரிழந்தனர். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது ஓவர் ரன் ஆகி 2ஆக உடைந்தது. இதில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவில் விமான பயண பாதுகாப்பு விதிகள் கடுமையாக பின்பற்றப்பட்டாலும் சில நேரங்களில் எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு, மனித பிழை போன்ற காரணங்களால் பெரும் விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளன. அகமதாபாத் விபத்து கடந்த சில ஆண்டுகளில் நடந்த முக்கியமான விமான விபத்துகளில் ஒன்றாகும். இதேபோல உலகம் முழுக்க பெரிய விமான விபத்துக்கள் நடந்துள்ளன. இதேபோன்று உலக அளவில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமான விபத்து, சவுதி ஏர்லைன்ஸ் விமான விபத்து, தென்கொரியோ விமான விபத்து, இந்தியா ஏர்லைன்ஸ் விமான விபத்து, மலேசியா ஏர்லைன்ஸ், லோகர் விமான விபத்து என்று பல்வேறு விமான விபத்துக்கள் மிகவும் கோரமாக நடந்து உள்ளது. இந்த விமானத்திலும் மொத்தம் 242 பேர் பயணித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் விமானம் விழுந்து நொறுங்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயரக்கூடும் என்றும் உயிரிழந்த சடலங்களை மீட்டெடுக்கும் பணியும் துரிதமாக நடந்து வருகிறது. இந்த மிகப்பெரிய சம்பவத்தால் உலக அளவில் இன்று இது பேசு பொருளாகவும் மாறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.